வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுலில் 2 வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 10லிருந்து 15 காய்ந்த மிளகாய் மற்றும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் அரைச்சாச்சு, எடுத்து உரமாக வச்சிடலாம். இப்போது இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடு ஆனதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1 பிரியாணி இலை, 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, 2 ஏலக்காய் மற்றும் 1 அன்னாசி பூ சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க ஹோல் ஸ்பைசஸில் இருக்கக்கூடிய மனம் நல்லா வெளியே வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதிலிருந்து நல்ல மனம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் 3லிருந்து 4 இனுக்களவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம ஃபைனாக அரைத்து வச்சுருந்த மிளகாய் மற்றும் வெங்காய கலவை, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு மற்றும் 500 கிராம் அளவு சிக்கனை சேர்த்து எல்லாமே ஒன்றோட ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணதன் பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 12 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்ல காரசாரமான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி, டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான சிக்கன் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.